முக்குடற்பள்ளு. முக்குடற்பள்ளு இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த இலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. முக்குடற்பள்ளு பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கூடல் என்றால் என்னன்னா 3 ஆறுகள் ஒன்றாக கலக்கும் இடம், கூடும் இடம், சங்கமிக்கும் இடம் என்று சொல்லலாம். அந்த 3 ஆறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆறு, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. அதனால் 3 ஆறுகள் ஒன்றாக சங்கமிக்கும் இடம்தான் முக்கூடல் என்று பெயர். பள்ளு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளு என்பது பல்லர்களின் வாழ்க்கை நிலை பற்றி எடுத்து மொழிவதால் இவ்வகை இலக்கியம் பள்ளு இலக்கியம் எனப்பட்டது. பல்லர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உழவு தொழில் செய்கின்ற விவசாய பெருமக்கள் தான் பல்லர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முக்கூடல் கூட்டல் பல்லு, முக்கூடற்பள்ளு. இப்போ இந்த நூலில் நமக்கு என்ன சொல்ல வராங்க இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வரப்போது, மழை வந்தால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், அப்போ அங்கே வாழ்கின்ற அந்த உயிரினங்கள்லாம் தன்னை எப்படி ஒரு விழிப்புணர்வோட தன்னுடைய இருப்பிடத்தை வைத்து கொள்ளும், அந்த மழை வர்றதுக்கான அறிகுறியை எவ்வாறு வெளிப்படுத்தும் என்பது தான் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. மேலும் நம்மலாம் மழை வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நம்ம அந்த வானிலை மாற்றத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வருது அப்படின்னு சொன்னால் நீங்களாம் சிறு வயதில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு பாருங்கள். இப்படிலாம் நம்ம சின்ன வயசில் பாட்டு பாடியிருப்போம், அந்த மழை வருது அப்படின்னு சொன்னால் அந்த பாடலாம் சிறு வயது ஞாபகம் தான் வரும். இந்த பாடல் நம்ம படிக்கும்பொழுது இப்போ நல்ல மண் வாசனை வரும், அப்படியே நல்ல மணக்கும் அந்த மண் வாசனை. மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் தும்பிலாம் பறக்கும், சரிங்களா? தும்பி தாழ்ந்து பறக்கும். எறும்பு அதனுடைய இரையை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய புத்துக்குள்ளே வைக்கும், அதனுடைய முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய இருப்பிடத்தில் வைக்கும். இதெல்லாம் மழை வருவதற்கான அறிகுறிகள், சரிங்களா? இப்போ நீங்கள் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ அழகாக திரை இசை பாடலாம் பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேகம் கருக்குது, சிக்கு 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 மின்னல் அடிக்குது அப்படின்னு. ஆனால் அப்போ அந்த விவசாயர் உழவர்கள்லாம் எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்த அவளை கூப்பிடுகிறதே, சேற்று நன்று சேற்றில் வலை ஏற்றடைக்குதே, மழை தேடியொரு கோடி வானம் பாடி ஆடுதே, போற்று திரு மாலழகருக்கு ஏற்றமாம் பண்ணை, சேரி புள்ளிப்பல்லர் ஆடிப்பாடி துள்ளிக்கொள்வோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக அந்த உழவர்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைகின்றது. மேலும் பார்த்திங்கன்னா, அந்த விவசாயிகள் அப்போ இருந்த விவசாயிகள்லாம் இந்த இயற்கை வானிலை அறிவாற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்காங்க என்பது இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆற்று வெள்ளம் நாளைக்கு வரப்போகுது, அதற்கான குறி இன்று தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறினா என்னது, அடையாளம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள மின்னல், மேற்கு திசையில் மலையாள நாடாகிய கேரளா இருக்குது. மலையாள நாட்டில் அந்த மேற்கு திசையில் என்ன பண்ணுதான், மின்னல் மின்னுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இலங்கை ஆகிய அந்த தெற்கு திசையிலையும் மின்னல் மின்னுதான். இதெல்லாம் மழை வருவதற்கான அறிகுறியாம். நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதான். நேற்றும் காற்றடிச்சது, இன்றைக்கும் காற்றடிக்குது. எப்படி காற்றடிக்குதுன்னா, இந்த மரங்களும் மரத்தில் உள்ள கிளைகளும் கொம்பு சுற்றி 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 காற்று அடிக்குதான். சரியான காற்று, கொம்பு சுற்றி காற்று அடிக்குது. கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகிறது. கேணி என்றால் அந்த கிணறு, சரியா? அந்த கிணற்றின் நீரில் வாழ்கின்ற சொரித்தாவளை இருக்குது இல்லையா, அது என்னங்க சொரித்தாவளைன்னா அது ஒரு வகை இனம், சரிங்களா? என்ன அப்படின்னா, அந்த தோல்லாம் பருக்கெல்லாம் வேறு வித்தியாசமாக இருக்குமா. அதனால கேணி நீர்ப்படு சொரித்தாவளை கூப்பிடுக்குதான், சத்தமிட்டு சொல்லுதான் மழை வரப்போகுது அப்படின்னு அந்த அறிகுறியை சொல்லுதான், சரிங்களா? அடுத்தது, சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்று அடைக்குது. சேற்றில் இருக்கின்ற நண்டு வாழ்கின்றது இல்லையா, அதனுடைய வலை இருக்குது இல்லையா, அந்த வலையை போயிட்டு என்ன பண்ணுதான், அந்த சேற்றை வைத்து என்ன பண்ணுதான், அது அடைக்குதான். ஏன், மழையினுடைய வெள்ளம் வந்துட்டா அதனுடைய இருப்பிடம் என்ன ஆகும், ஈரமாயிடும். எப்படி உள்ளே வாழும் என்பதற்காக அது அங்கே தான் இருக்குது, சேற்றில் தான் இருக்குது. ஆனால் அந்த வலையை தண்ணி உள்ளே வராமல் அது பாதுகாத்துக்குதான். நம்மளாம் மழை வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போயிட்டு ஜன்னலை சாத்துவோம், சாரல் அடிக்கும் அப்படின்னு. வாசல் கதவாக இருந்தால் வாசல் கதவு ஜன்னல் சாரல் வருதுன்னா சாத்துவோம். ஆனால் அந்த நண்டும் என்ன பண்ணுதான், அழகாக போயிட்டு அதனுடைய வாசலை, அதனுடைய சேற்று வைத்து என்ன பண்ணுதான், வாசலை அடைக்குதான். சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குது. மழை தேடி ஒரு கோடி வானம்பாடி பறவைகள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுதான், மழை வரப்போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுதான். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், அதுபோல் மகிழ்ச்சியாக கொண்டாடுதான் மழை வரப்போகிறத பார்த்து. போற்று திரு மாலழகர், அதாவது அனைவரும்
வழிபடுகின்ற திருமால் அழகர் இருக்காரே, அவருக்கு பிடித்தவர்களாகிய நாம தான் பல்லர்கள். அதனால் பண்ணை சேரி பண்ணையில் பணிபுரிகின்ற உழவு தொழில் செய்கின்ற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், துள்ளி பாடி ஆடுவோம் என்று அந்த பல்லர்கள் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அன்பு செல்வங்களே, இதுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்லர்களின் வாழ்க்கை முறையினை எடுத்து கூறும் இலக்கியம் எது அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா, முக்குடர் பல்லு. முக்குடர் பல்லுவில் காணப்படும் செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் விதைகளை கூட தெரிஞ்சுக்கலாமா. ஆனால் அதுக்கு என்னென்னா, அவ்வளோ நெல் விதைகள் வகைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய நெல் விதைகள் அப்போது இருந்துருக்குது. சரிங்களா. அடுத்தது அதனுடைய மாட்டு வகைகளை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயம் செய்கிறவங்களுடன் நெல் விதைகளையும் மாடு தானே சிறப்பாங்க. உழவு கருவிகள் என்னென்ன இருந்திருக்குது, உழவு செய்வதற்கான கருவிகள் என்ன இருந்திருக்கு, ஏறு, கலப்பை. சரிங்களா. மேல் மட்டுமல்ல, என்னென்ன உழவு தொழில் செய்கின்ற அந்த கருவிகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது உழவு தொழிலுக்காக என்பதும் இந்த முக்குடர் பல்லில் நமக்கு செய்திகள் காணப்படுதாம். சரிங்களா. அடுத்தது மழையின் அறிகுறிகளாக முக்குடர் பல்லு குறிப்பிடும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றில் நாளை வெள்ளம் வரப்போகிறது, அதற்கான அறிகுறிகள் இப்போதே தெரிகின்றன என்பதும், மலையாள கேரள நாடு இருக்கிற பக்கத்திலிருந்தும் இலங்கை ஈழ நாடாகிய இருக்கிற பக்கத்திலிருந்தும் மின்னல்கள் சூழ்ந்து மின்னினால் மழை வரும் என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நேற்றும் இன்றும் காற்று பலமாக சுழன்று அடிக்கிறது, மரங்களை ஆட்டி வைக்கிறது, கிணற்று தண்ணீரில் இருக்கும் சொரித்தாவலை சத்தமிட்டு மழை வரப்போகும் செய்தியை சொல்கின்றது. மழை வெள்ளம் நிரம்பினால் சேற்றில் வாழும் நண்டு என்ன ஆகும்? அதற்காக அந்த நண்டு முன்னெச்சரிக்கையாக அந்த சேற்று மணலை கொண்டே தன்னுடைய வலையின் வாசலை அடைக்கிறது. மழையை தேடி 1 கோடி வானம்பாடிகள் விண்ணில் பாடி பறக்கின்றன. எல்லோரும் போற்றி வழிபடுகின்ற அழகராகிய திருமால் இருக்காரே, அவருக்கு பிடித்தமான பல்லர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாம். பண்ணையில் வேலை செய்கிற சேரியில் வாழ்கிற பல்லர்கள் ஆகிய நாம் அனைவரும் மழையை வரவேற்று பாடுவோம். வெல்கம் பண்ணுது. நம்மளாம் ஒரு ஃபங்க்ஷனாக வெல்கம் டான்ஸ் பண்ணுவோம்ல, வெல்கம் சாங்ஸ் கொடுப்போம்ல, அதுபோல் வெல்கம் பண்ணுது மழையை. சரிங்களா. வரவேற்குதான் மழையை வரவேற்று பாடுவோம், துள்ளி ஆடுவோம். சரிங்களா. இப்போ குழந்தைங்கள்லாம் பாட்டு பாடுறாங்க, மழையே மழையே வா 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 என்பது போல் மழையை வைத்து அந்த பிள்ளைகள்லாம் அந்த பல்லர்கள்லாம் அழகாக பாடி ஆடுகின்றார்கள் என்பதாக இந்த பாடல் அமைகின்றது. நன்றி, வணக்கம்.